गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं ராஜானம் வந்தே குலசேகரம். அப்படி குலசேகரனுடைய வார்ஷிக நட்சத்திர உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதுலேயும் நம்ம பாகவத சங்கத்திலேயே ஸ்ரீமதி ஜெயந்தி பார்சாரதி அம்மங்காள் இதை பற்றி ரொம்ப அழகாக காணொலியாக வெளியிட்டிருந்தா. ரொம்ப நமக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, குலசேகரன்னா ராம பக்தி, ராம கதா சுதா அப்படின்னு தியாகபிரம்மம் பாடுறார். அப்படி ராம கதையிலேயே ராம நாம ஜபத்திலேயே பொழுத போக்கினவர் தான் குலசேகரன், குலசேகர பெருமாள். அவர் பாடுறார், தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை என்று ஒரு ஆர்த்தி. அப்படி பாடும் இடத்திலே அந்த வைகுண்ட தாமத்தை காட்டிலும் இந்த பூலோகமே சிறந்தது. அதிலும் எப்படிப்பட்டதான பூலோகம்னு எடுத்தா, பாகவதத்திலையும் வியாசர் சொல்றார், சொர்க்கம் அப்புறம் திரும்பி வராத நிலை என்று பலவாறு இருந்தாலும் பகவத் சங்கி சங்கம், பாகவதோத்தமர்களுடைய சங்கம், பகவத் சங்கினா பாகவதோத்தமர்கள். அப்படி பகவத் சங்கி சங்காத், அந்த பகவத் சங்கி சங்கத்துக்கு ஒரு கோல் கொண்டு அளந்தா அதுக்கு ஈடு இணையாக எதுவும் கிடையாது என்று பாகவதத்தில் சொன்னத்தில் அது அப்படியே உழையிறைய தமிழில் உள்வாங்கிறார். மீன்னோக்கி என்று திருவரங்கத்தை பாடுறார். மீள்நோக்கும் வித்துவக்கோட்டை பாடுறச்சே அவருக்கு உகப்பான திவ்ய தேசம்னா திருவரங்கம்தான். தான் வாழ்கின்ற பிரதேசத்திலே தான் ஆள்கின்ற பிரதேசமாக பாரத புழா நதி தீரத்தில் இருக்கக்கூடிய வித்துவக்கோடு, அங்கே பாடுறச்சே மீன்னோக்கும் நிழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டு அம்மா. இந்த பதிகமே போன் மெல்ட்டிங்னு சொல்லணும். அப்படி மீன்கள் எல்லாம், கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் இப்படி வித்துவக்கோட்டை பார்க்கறது தான். கடல்ல இருக்க மீன்களுக்கு உகந்ததான இடம்னு எடுத்தா அந்த உப்பு ஜலம் தான், கடல் தான். ஆனால் இது பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம். ஆழ்வார் இதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டு அம்மா, அதுன்னு ஒரு பதம் தான் சொல்றார். இதுக்கு வியாக்கியானம் இட்டருளுகின்ற இடத்திலே உகந்து அருளின நிலங்களும் பாகவதோத்தம சங்கமும் தான் உயர்ந்ததுன்றத ஸ்தாபனம் பண்றார் இந்த பாட்டை கொண்டு பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி கடற்கரையிலே இருக்கின்ற மீன்கள் எல்லாம் தான் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு திருவரங்கமோ ஒரு ஆழ்வார் திருநகரியோ அல்லது ஒரு வித்துவக்கோடோ எங்கெல்லாம் பாகவத சங்கமம், பகவத் சங்கி சங்கமம் இருக்கோ அதைக்கே போக வேணுமென்னு அபிலாஷை கொள்கின்றனவா. இது எப்படி இருக்குன்னு சொல்றார். திவ்யசூரிகளெல்லாம் திருவைகுண்டத்திலே சாமீப்பிய சாரூப்பிய சாலோகமாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு குறையும் கிடையாது. இமைய கூட கொட்டாமல் எம்பெருமானையே பார்த்துட்டு இருக்காளே, அவளுக்கு அழுத்து போச்சான். இதில் ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லையே. இப்போ பாரு, நம்ம அவனை பார்க்குறோம், அவன் நம்மளை பார்க்குறான், இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கா, நம்மளோட கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு, நித்தியர்களோட பத்தர்களானவர் முக்தர்களாகி வந்து சேர்ந்துட்டு இருக்காளே. இருந்தாலும் எம்பெருமானை மட்டும்தான் பார்க்குறோம், மற்ற எதுவும் நம்மளால் பண்ண முடியலையே. அவனுடைய குணத்தை நம்ம கானம் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய அடுத்தவர்கள் பண்ணுறதையும் பார்க்க முடியல. அடுத்தவர்களோடு சேர்ந்து அவர்கள் எப்படி பகவத் அனுபவம் பண்ணுறான்னு கூட பார்க்க முடியலையாம் திருவைகுண்டத்தில். ஏன்னா அவள் கண்ணே இமைக்காத நேரம் எம்பெருமானை தான் பார்க்குறா. அதுவும் உயர்ந்த சுவாது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதை காட்டிலும் விசேஷமானது என்னன்னா, இப்படி பாகவதோத்தவர்களோடு சேர்ந்து இருக்காளே. ஒரு உற்சவம் நடக்கிறது, ஒரு மேளதாளம் நடக்கிறது, அதுவும் கேரள தேசத்துலலாம் பஞ்சமேளம் நடக்கிறது, ஸ்ரீவேலி நடக்கிறது, யானைகளுடைய கூட்டம் குழாமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியாத போயிட்டே நமக்கு. ஏண்டா அப்படி பூலோகத்திலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தோம்னு நினைக்கிறாளாம். என்ன இதை பாரித்து ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். என்னே தமிழும் ஏற்றம்
இந்த தமிழிலே வைணவம் தமிழுக்கு கொடுத்த கொடை இப்படிப்பட்டதான வியாக்கியானம். மீன் நோக்கும் நீழ்வயல் சூழ், கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அதை விட்டுட்டு குளங்குட்டையை பார்த்து போனோன்னு பார்க்கறது தான். அப்படி என்னன்னு பார்த்தா, கடலானது ஸ்ரீவைகுண்டத்துக்கு உருவமாகவும், இந்த பூலோகமானது பூலோகத்திலும் எம்பெருமான் உகந்து அருளின திவ்ய தேசங்கள் மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் பாகவதோத்தம கூட்டங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவள் வரணும்னு பார்க்கறாளாம் என்று ஆழ்வார் பாரிப்பதாக பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார். மின்னோக்கும் நீழ்வயல் சூழ் வித்துவக்கோட்டு அம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலே. நீ என்னை பார்க்காட்டி கூட போ, உன்னை தவிர எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா உனக்கு மிகவும் உகந்தவர்களான வான்னு கூட்டு உச்சி முகந்து மடியில் உட்காத்தி வச்சுக்கிறிய, அப்படிப்பட்ட உனக்கு உகந்தவர்களான நித்தியசூரிகள் எல்லாரும் நாம் இருக்கும் இடத்திலே வந்து எங்களுடன் சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களே, அதனால் நீ கூட எனக்கு 2ஆம் பட்சம்தான். எப்படின்னா, ஒரு ராஜாவானவன் சில சமயம் அதார்மீகமாக போயிடுறான். ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனுடைய திருத்தகப்பனார் சக்கரவர்த்தியும் சில இடங்களில் அதார்மீகமாக போயிடுறார். ஏன்னா தன் மனைவியிடத்திலே, இளைய மனைவியிடத்திலே வைக்கின்ற அதீதமான லாஜிக்லெஸ் அஃபெக்ஷன். அதனால் என்ன பண்ணுறார், யார் தர்மம் பண்ணா அந்த தர்மம் பண்ணவா உனக்கு பிடிக்கலன்னா கூட அவளையே நான் வதம் பண்ணுறேன்னுவான் தசரத சக்கரவர்த்தி. அப்படி சில இடங்களிலே அதார்மீகமாக நடந்து இருந்தாலும் ராஜாக்கள் அவர்களுக்கே நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோமே, இது அந்த கால சூழ்நிலை. தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் ராஜா கண்டுக்கவே இல்லையா, அப்படி இருக்கவே மாட்டார்கள். ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்க, தார்வேந்தன் கோல் நோக்கி, அப்படி இருந்தாலும் ராஜா திருந்துவான் என்று அவனிடத்திலே மகா விஸ்வாசமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடுத்த விசுவாசம்தான். அப்படி ராஜாவிடத்திலே நோக்கி இருக்கின்ற பிரஜையைப் போல நீ என்னை பார்க்காவிடிலும் நான் உன்கிட்டே பற்று கொண்டிருப்பேன். ஏனென்றால் எனக்கு மிகுந்த பாகவதோத்தமர்களுடைய சாது சங்கமம் கிடைத்திருக்கிறது என்று. இப்படி சாது சங்கமமும் அந்த சாது சங்கமம் இருக்கின்ற நிலங்களை பற்றி பாடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலம்தான் இந்த வித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசம். அப்படியான அனுபவம் பெருமாள் திருமொழியே ஒரே பாரிப்பு தான். முதல்ல திருவரங்க தானிய பாடுறார், அப்புறம் தேட்டரும் திரள் தேரினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையரா என்று பாகவதோத்தமர்கள் தான் எடுக்கிறார். அப்புறம் இப்படிப்பட்ட எம்பெருமானே ஒன்னிடத்துல நான் எதுவான ஆயிட்டு போகிறேன், ஊனேர் செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன் என்ன அதை சமைத்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினே என்று உனக்கே சர்வஸ்வம் சொன்னார். அப்புறம் ஆத்தாம நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறியே என்று தனக்குத்தானே திருப்தி கொள்றாராம். நீ பார்க்கலன்னா போட்டோம், நான் உன்னுடைய திவ்ய தேசத்துக்கு வரேன், நான் உன்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் வருகின்றேன் என்று அந்த ஒரு பாரிப்பு பெருமாள் திருமொழியில் இப்படி ஒரு பாரிப்பானது அமைந்து, எதுவானாலும் சரி நீதான் எனக்கு என்ன உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரத்தை மட்டுமே சொன்னாலே நமக்கு தமிழினுடைய ஏற்றம் சுவை, அந்த தமிழினாலே நமக்கு வெளிப்படுகின்ற பக்தி, அந்த பக்தியினாலே எம்பெருமானை அடைகின்ற இயல்பு. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தனினும் வித்துவக்கோட்டு அம்மா. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு டாக்டரானவர் கசப்பான மருந்து கொடுத்தாலும் அந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம போகிறோம். ஏன்னா அந்த மருந்து, அந்த ஔஷதமானது சட்டுன்னு நமக்கு குணப்படுத்துறது. என்ன இப்படி பாட்டு, இந்த ஒரு பாட்டே போதும். வாழாலறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரினும் வித்துவக்கோட்டு அம்மா என்று அப்படியே கதர்றார். அதுதான் பெருமாள் திருமொழி. இப்படிப்பட்ட பெருமாள் திருமொழி அவசானமாக சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுபவமாக அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த மாசி புனர்பூசத்தில் இப்படி ஒரு அனுபவம். தமிழ், இவர் கேரள தேசத்தில் இருந்தாலும்
தமிழாலே தமிழெனப்படுவது யாதெனின் நீர்மை எளிமைன்னு. தமிழ்னா என்ன பண்ணா, புல்லாணி தென்னந்தமிழை, பெருமாளே தமிழ் தான் என்ன. இப்படி தமிழுக்கு ஏற்றம். ஆழ்வார்கள் பாடிய பாட்டுக்களோ ஈரச் சொற்கள், மனசை உருக்கிறது. அதற்கு மேற்பட்ட இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் பண்ணணும்னு என்ன இருக்கு. மீன் நோக்கும் நீள்வயல் சூழ்னு ஒரு ஃப்ரேஸுக்கு வித்துவக்கோட்டம்மா என்று சொன்னதுக்கு அந்த திவ்ய தேசத்தை காட்டிலும் அந்த பரமபதத்தை காட்டிலும் பாகவதர்கள் எங்கு கூடி, இது இப்போ வர்ச்சுவலாகவே இருக்கட்டுமே, பாகவதர்கள் எங்கு கூடி இருந்தாலும் அதுவே உயர்ந்த இடம் என்று பாடுறா பாருங்க. ஏன்னா அதுதான் நினைக்க முடியும் உலகத்தில். சாது சங்கமம் பவத்விதா பாகவதா தீர்த்த பூதா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன சமாபிருதா என்று பாகவதத்தில் நிறைய இடத்திலே இப்படி வியாச வாக்கியம். உலகம்தான், உலகத்திலையும் எங்கெங்கெல்லாம் பாகவதர்கள் இருக்கார்களோ அதுவே சத்தியமான இடம் என்று அவர் பல இடத்துல ஆத்தியத்திலே சொல்கிறார். பிரதம ஸ்கந்தத்திலையும் சொல்கிறார், ஏகாதச ஸ்கந்தத்திலையும் சொல்கிறார், விதுர வாக்கியமாகவும் சொல்கிறார். இப்படி உயர்ந்து பாடக்கூடியதான பாகவதோத்த சமூகம் இதுதான் குலசேகரனும் வேண்டியது. சேரிசை குழம்பு. அப்படி திருவரங்கத்தில் பாகவதோத்தமர்கள் வந்து செழுமையாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அல்லவோ. மழை பெய்யறது, காவிரி வருது, அப்படி இருந்தாலும் அவள் காலில் சேறு வருதான். அந்த சேரு என் சென்னிக்கணிவனே என்று இந்த பாகவதோத்தமர்களுடைய சங்கமம் தான். குஷ்யத்தே எஸ்ய நகரே தினே 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 ரங்க யாத்ரா தினே தினே. ரங்கத்துக்கு போவோம், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம், ஸ்ரீரங்கத்துக்கு போவோம் இன்னும் உருகினார். ஏன் சக்கரவர்த்தி திருமகன் தான் இவருக்கு பிரியமான தேவதைன்னா, அந்த சக்கரவர்த்தி பெருமானுக்குமே பெருமாளாக அமைந்தவன் தான் பெரிய பெருமாள். அவனை பார்க்க வேணும். அவனை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லை, அது முதல்ல ஆரம்பிச்சிட்டார் பதிகத்தை. அப்புறம் நீங்கள் போய் பெருமாளை மட்டும் பார்க்கணும்னு நினச்சிக்காதீங்கோ, அந்த பெருமாளுக்கே நித்திய கைங்கரியம் செய்கின்ற அந்த பாகவதோத்தனுடைய கூட்டம் தான் என் கண் காணப்பட வேணும் என்று பாடுறார். அப்படிப்பட்டதான அந்த கூட்டமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் நமக்கு எத்தனை வேலை பலு இருந்தாலும் இப்படி இந்த ஸ்ரீமதி ஜெயந்தி பாட்சாரதி மாதிரி பெரிய பதவியில் இருந்தாலும் இப்படி கூவிக்கொள்ளும் காலும் குறுகாதோ என்னும் இடத்தில் இன்னும் இருக்கக்கூடிய சொல்ப நாளில் எம்பெருமானுடைய கூட சேர்ந்து அனுபவிக்க வேணும் என்று மனத்துக்கு உகந்த வகையிலே மனோரஞ்சிகையாக இந்த காணொலிலாம் நிறைய சமர்ப்பிச்சுட்டுருக்கா. பல்லாண்டு என்று சொல்லி அப்படி குலசேகரனுடைய திருவடிகளிலே பணிந்து, சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடியிலே பணிந்து இன்னிய கோஷ்டியை தொடக்குவோம். சுபம்.